Hi students, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th க்கு தமிழ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10th ஓட அபிஷியல் தமிழ் ஆன்சர் கீ வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட Telegram குரூப்லயும் and WhatsApp குரூப்லயும் வந்து இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு தமிழோட அபிஷியல் ஆன்சர் கீ நம்ம வந்து Telegram குரூப்லயும் and WhatsApp குரூப்லயும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால வீடியோ பார்க்கறவங்க இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எங்க ப்ரோ இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லிங்க் நான் வந்து வீடியோ கீழ நான் கொடுத்திருக்கேன். அதனால லிங்கை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட சேனல் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயா இருக்கிற பட்டன் ஜஸ்ட் நீங்க வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நம்ம வந்து 10th-க்கு 11th-க்கு 12th-க்கு பேப்பர் கரெக்ஷனோட நியூஸும் வந்து நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போறோம். அதனால பேப்பர் கரெக்ஷன் நியூஸ் ரிசல்ட் டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பர்சனலி வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஓகே, கமிங் பேக் டு நம்ம வந்து மெயின் டாபிக் நம்ம வந்து மறந்துட்டோம். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th-க்கு தமிழ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோ ஒன் வேர்டெல்லாம் கொஞ்சம் இன்சைடாக வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு ப்ரோ அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் இன்சைடு கேட்க தான் வந்து செய்வாங்க. அது 11th-ஆக இருக்கட்டும் 12th-ஆக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன் வேர்டு பொறுத்த வரைக்கும் புக்கின் வந்து கேட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த டமும் ஒன் வேர்டில் வந்து கொஞ்சம் புக்கின் கேட்டிருந்தாங்க, புக் பேக்கும் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து புக்கின் படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 15க்கு 15 வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். இல்லை நீங்கள் புக் பேக் மட்டும் வந்து படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டில் வந்து மார்க் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒன் வேர்டில் எவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டு அதுவுமே வந்து மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வந்து 2 மார்க்கு. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலி வந்து ஒரு 4 அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் வேறு வந்து கம்பல்சரி வேறு வந்து இருக்கும். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதனால் கம்பல்சரி கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, கொஞ்சம் புக் பேக் வந்து நல்லாவே வந்து கேட்டிருக்காங்க, புக்கினும் கேட்டிருக்காங்க. நீங்கள் புக் பேக் மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிருந்தாலே நீங்கள் நல்லாவே வந்து எடுத்துருக்கலாம். அப்புறம் வந்து 2 மார்க் ஓகே ஓரளவு வந்து ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இதில் பிரிவு 2 1 சொல்லிட்டு அது வேறு பிரித்து வச்சுருப்பாங்க. பிரிவு 2ல் வந்து நம்ம டோட்டலி ஒரு 5 கொஸ்டின்ஸை நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினும் வந்து 2 மார்க்கு. இதுவுமே எல்லாமே வந்து புக் பேக்கு தான். ஸோ நம்ம வந்து அந்த பகுபத்த உறுப்பினருக்கு நம்ம முக்கியமாக வந்து இந்த கலை சொற்கள் அதெல்லாம் நம்ம பேசிக்காக வந்து படிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பகுதி 3. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி நம்ம ஒரு 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்து 3 மார்க்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே வந்து எல்லாமே வந்து ஈஸியாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. இதுலேயும் வந்து பிரிவு 2 3 சொல்லிட்டு வந்து பிரிப்பாங்க 3 மார்க்குலையும். எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் புக் பேக் படித்தா கூடயும் வந்து ஈஸியாகவே கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன் வந்து கொஸ்டின் இப்படி சிம்பிளாக கேட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிள்னு இல்லை, கொஞ்சம் மீடியமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் சத்தியமாக என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீடியமாக ஈஸியாக தான் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. அப்கமிங்காக வர போகிற இங்கிலீஷு அப்புறம் வந்து சயின்ஸ் சோசியல் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுதுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும். 11th 12thலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. முக்கியமாக வந்து 12th வந்து ஃபிசிக்ஸு அப்புறம் வந்து 11th வந்து தமிழ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அதனால உங்களுக்கு அது மாதிரிலாம் வந்து இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் இருக்காது. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். கூடிய சீக்கிரம் நம்ம வந்து இங்கிலீஷுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து போடுறோம். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ்க்கும் தனியாக நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து போடுறோம். மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் கூடியும் டெலிகிராம் குரூப்பையும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பையும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து ஆன்சர் கீ வந்து தெரியாமல் வந்திருக்கும். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.